அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஒருவேளை நான் எனக்கு பலவீனமான எந்த வேளையிலும் உங்களோடு பேசக்கூடிய சூழ்நிலையிலே நான் இல்லாமல் இருந்திருந்தாலும் எனக்கு பேச வேண்டும் என்ற ஒரு வெப்ராளம், ஒரு ஆவல். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு பிசாசானவன் வஞ்சித்து ஜனங்களை கெடுத்து இந்த உலக சிற்றின்பலங்களை காட்டி, உலக ஆசாபாசங்களை காட்டி அவர்களை இழுத்து கொண்டு அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நரகாக்கினிக்குள்ளாக அந்த அவராலே அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு செல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் இந்த ஜனங்களை எப்படியாகிலும் ஒரு சிலரை ஆகிலும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. மனிதனுடைய வாழ்வு 70 அல்லது பலத்தின் மிகுதியினாலே 80 என்று வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். ஒருவேளை சிலர்கள் அதுக்கு மேல் வாழ்ந்திருந்தாலும் அது ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை தான். சிலருக்கு உணர்வே இல்லாமல் இருக்கும், சிலருக்கு வியாதி படுக்கையாக இருக்கும். புல்வெளியில் ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாசாண்ணன் இடத்துல அந்த வயதான பருவத்தில் அன்னை சில காலம் கூட இருக்குமானால் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரயோஜனம், சில ஆலோசனைகள் கிடைக்குமே என்று தான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ அறியாமல் அப்படி பேசாத, அதாவது ஒரு அளவுக்கு அந்த அப்புறம் நாம் வாழ்வது கஷ்டம். அது சோத்திரம், அது நமக்கே பிரயாசம், நம்மை பராமரிக்கிறவர்களுக்கு பிரயாசம். அதனால தேவன் குறிக்கப்பட்ட நாளில் நம்ம எடுப்பது தான் நல்லதுன்னு சொல்லி என்னோடு சில அறிவுரைகளை சொன்னார்கள். அது இப்போது நமக்கு அனுபவத்தில் தெரிகிறது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் சோதரி, எனக்கு கூட ஒரு பேரன் ஞானசனான் எடுக்க அவன் உள்ளத்தில் விருப்பம் இருக்கிறது. ஆனால் தடைகள் பிசாசு தடைகள், உனக்கு அங்கே தான் மொழிகி தான் எடுக்கணுமா, அப்படி தான் எடுக்கணுமா, இப்படி கேள்விகள், அநேக கேள்விகள். சோத்திரம். அருமையானவர்களே, இப்படி அதாவது மனம் திரும்ப வேண்டும் என்றிருந்த சிலரை கூட அந்த பிசாசவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருந்து அவர்களை கீழத்தள்ளி எப்படியாகிலும் அவர்களை நாசம் பண்ணுவதற்காக அவன் திட்டமெடுத்து வேலை செய்கிற நாட்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால், நமக்கு யாரையும் ரட்சிக்க முடியாது, நமக்கு யாரையும் சோத்திரம் அவர்களை மனமாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் இதை நாம் பார்க்கும்போது அதை சகித்து கொள்ள முடியல. நமக்கு அதை சகித்து கொள்ள முடியல. மேலே அநேருக்கு இந்த உலகத்தில் சோத்திரம் ஆடம்பரம் இல்லாமல் ஆடம்பரமாய் வாழணும், செழிப்பாய் வாழணும். ஏன்னா அதைத்தான் பிசாசு கொடுக்கிறது. அநேக பிரசங்கம், நான் இந்த இடைக்கு ஒரு டிவி அப்படி பிரசங்கத்தை போட்டேன், 2-3 பிரசங்கமாக இருந்தேன்னு துள்ளி என்ன சொல்லி சொன்னா, சோதரன் 2 வருஷம் பொறுத்துக்கலுங்க, உங்களுக்கு செழிக்கும், உங்க குடும்பம் எல்லாம் வந்து செழிப்புக்கு மேல் செழிப்பாகும். உடனே டீ ஆஃப் பண்ணேன். எனக்கு அன்பா இப்படி எல்லாம் மக்களை வஞ்சித்து கெடுத்து நரகாக்கினிக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் மிக விழிப்போடு இருந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாய், தேவ சமாதான உடையவளாய், தேவ ஆசீர்வாதம் உடையவளாய், சோதரன் அந்த ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய், அந்த ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் ரூபாந்தரப்படுத்துகிறார். பரலோகத்திலே அங்கே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்து இங்கே இருந்தே அவர் நம்மை ரூபாந்தரப்படுத்தி கிறிஸ்துவ போல மாற்றுகிறார். கிறிஸ்துவ போல மாற்றப்பட்டு அந்த ராஜ்யத்தில் நம்மை கொண்டு செல்லுகிற நம்முடைய தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நீங்கள் வாசிங்க 1ஆம் வசனம். அவ்வேளையிலே வந்து எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்தில், அதாவது சீசருடைய எண்ணங்களை பாருங்க. சீசர்லாம் தேவனோடு இருந்தவர்கள். இப்போ என்னோட இருந்தவர்களா இல்லை பிரசங்கியோட இருந்தவர்களா இல்லை, தேவனோட வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வவல்லமை அதிகாரம் உள்ள தெய்வத்தோடு இருந்தவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்ன நீங்க சொல்லுங்க. இருக்கிறது என்ன? யார் பெரியவன் ஐயா, யார் பெரியவன்? பரலோக ராஜ்யத்தில் யார்? அப்ப பாருங்க, அவர்களுக்குள்ள என்ன இருந்தது எண்ணம்? யார் பெரியவனாயிருப்பான்?
அவர்களுக்கு பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் யாரையா அங்க பெரியவனா இருப்பான் என்ற ஒரு சிந்தை இருந்தது. யார் பெரியவன் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுனால அவன் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறான். ஏன் ஐயா அந்த மாதிரி எண்ணம் அவனுக்கு போனது? ஏன்னா கிறிஸ்துவோட இருந்திருந்தாலும் கூட ஆவியை பெற்றவர்கள் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவியை பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுக்கண்டாம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆவியானவரே அனுப்பப்பட்டது. அப்போ தேவன் கூட இருந்து இவர்களோடு பேசினார். தேவன் பேசினாலும் இவர்கள் உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். உணர்வு கிடையாது. ஒன்றுக்கொன்று போட்டி. நான் பெரியவனா? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஒன்றுக்கொன்று போட்டி. நான் பெரியவனா, நீ பெரியவனா? என்ன எல்லாரும் இப்ப நான் பாருன்னு சொன்னேன், என்ன இங்க அங்க வந்து ஒரு பட்டாடை போட்டு என்னை வரவேற்று கொண்டு தலைமை பாஸ்டர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது போல ஒவ்வொருவருக்கும் நான் பெரியவனா இருக்க வேண்டும், நான் பெரியவனா இருக்க வேண்டும், அல்லது நான் பெரியவளா இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து நீங்கள் மனம் திரும்பி பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் வரமாட்டீர்கள். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவன என்ற கேள்விதான் கேட்க இந்த சீசர்கள் கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு சொன்ன பதில், ஒரு பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பி ஒரு பிள்ளைகளே போல நீங்கள் ஆகவிட்டால் பிரவேசி. நீங்க அங்க பெரியவனாய் இருக்கிறதல்ல முக்கியம், அங்க பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்புறமாக என்ன வேண்டும்? ஆண்டவர் எக்ஸாம்பிளாக ஒரு பிள்ளை அழைத்து பக்கத்தில் விட்டாரு. ஒரு பிள்ளை இப்போ இங்கே ஓடிட்டு இருக்கிற பிள்ளை எல்லாம் அந்த இருந்து விளையாடுற பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நம்ம இன்னைக்கு ஒரு திரும்பி கொடுத்தாலும் அப்பளும் கரையும் கொஞ்சம் கழிச்சு சிரிச்சோம். அதுக்கு களங்கமில்லாத ஒரு நிலையில வரவு பல மனம் திரும்பின போறாது. மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகவிட்டால் மனம் திரும்பின உடனே பாருங்க, இன்னைக்கு மனம் திரும்பினேன்னு சொல்லவங்களும் கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. என்னென்னா அளவிட முடியாத மனம் திரும்பினேன்னு வாயினாலே சொல்லு. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு கிறிஸ்துவ பற்றிய ஒரு உறவும் இல்லை. ஐயா, நான் கிறிஸ்துவ போல வாழாம இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மட்டும்தான் தேவராஜ்யத்திலே போக முடியும். எப்படி எங்களுக்கு நம்ம அவள் தான் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு சூத்திரம் 7 வேதம் சொல்லுகிறேன்னா தினவும் வேதத்தை தியானித்தார்கள், ஆராதித்தார்கள். சகோதரர்கள் அதை என்ன செய்தார்கள்? புத்தி சொன்னார்கள். தினந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள்? புத்தி சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் நமக்கு முக்கியம் அது. ஐயா, நமக்கு முக்கியம் அதுதான். இங்க நமக்கு மதிப்போ சாணமோ. சாது சுந்தர சிங்கு அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா? ஆனால் அவர் அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனோடு சஞ்சரித்தவர். அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ளவர். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு குடும்பத்தில் அவருக்கு பெற்றோருக்கு விஷம் கொடுத்தார்கள், அவரை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று. ஏன்னா குடும்பத்தில் அவரை பற்றி அவர்களுக்கு கெட்ட பெயர் வந்துட்டது. அவர்களுடைய மதிப்பு கெட்டு போச்சு. உறங்காதங்க, மதிப்பு கெட்டு போச்சு. அவரு விஷத்தை வாங்கி, அதாவது ஒரு பிச்சைக்காரனை கொடுக்கறது போல இலை வெட்டி வெளியில இட்டு கொடுத்து அவரை சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பிட்டு கொண்டு அவரு நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இவங்க நினைச்சது அவர் செத்துருப்பாருன்னு. அவரு போய் ஒரு ட்ரெயினில் ஏறினாரு. ட்ரெயினில் மயங்கி ஒருத்தனுக்கு மடியில் விழுந்தார், பக்கத்து சீட்டு. அவர் ஒரு பாஸ்டர். பாருங்க, தேவனுடைய திட்டத்தை பாருங்க. பெற்றோருடைய திட்டம் இது, தேவ திட்டம் வேற ஒன்று இருந்தது. அவர் ஒரு பாஸ்டரின் குடும்பமும் பிரயாணம் பட்டு கொண்டிருந்தாங்க. வாங்கி அந்த பாஸ்டர் அவரை தாங்கி எடுத்து அவர் இறங்கின இடத்துல இவரை இறக்கி அவருக்கு வீட்டில் கொண்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அவர் சுகமடைஞ்சார். பாருங்க, அப்படி ஆகி அவர் போன இடத்துல எல்லாம் ரட்சிப்பு அந்த ஜனங்கள். அவருக்கு டாக்டர்
அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அவர்கிட்ட டாக்டர் சொன்னார், இவர் பிழைக்க மாட்டார், இவர் இனி பிழைக்க மாட்டாருன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் பிழைக்காதது இருக்கட்டும், நீங்கள் மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவார் மெய்யான தெய்வம் எல்லாம் சொன்னார். அவர் சரின்னு சொல்லி கேட்டார். ஆனால் இவரும் பிழைச்சார், அவர் மனம் திரும்பினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக இவ்வளவு இயேசுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர், தன் ஜீவன் அவர் எப்படி இறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கு முடிவு யாருக்கும் தெரியாது. ஒரு பாதாள கிளர்ச்சி அடைச்சவர் 3ஆம் தேதி ஆண்டவர் அவரை அங்கே மேலே எடுத்தார். இப்படிலாம் அவருக்கு ஆண்டவர் கூட இருந்து நடத்தின போது அவருடைய எண்ணம் என்ன எப்படி இருந்தது தெரியுமா? எல்லா ஜனங்கள் எல்லாரும், இவ்வளோ ஆண்டவருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எந்த இடம் கிடைக்கும்னு ஒரு கேள்வி கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் எங்கே? பரலோக ராஜ்யம்னு சொன்னாலே அது வெளிச்சமான இடம், அது ஒரு மகிமையான இடம், தேவன் வாசமாக இருக்கிற இடம். அதில் நமக்கு எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் போதும். அதில் நான் எங்கே எனக்கு இருக்கிற இடம், அது எந்த இடமா இருந்தாலும் பரலோகத்தில் நான் பிரவேசித்தால் மட்டும் போதும் அப்படின்னு பதில் சொன்னார். அவருக்கு அந்த விசாலமான அறிவின் நிமித்தமாக அந்த பதில் வந்தது. நமக்கு இன்றைக்கு இப்படி இருக்கிறது, நான் லீடர் ஆகணும், மூப்பன் ஆகணும், மூப்பத்தி ஆகணும், அதாகணும், இதாகணும், அப்படி அந்த பெருமை, நான் பாஸ்டர் ஆகணும், தலைமை சாதா பாஸ்டர் பார், தலைமை பாஸ்டர், என்னை மதிக்கணும், என்னை கண்டா எழும்பணும், இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுடைய நிலையில அப்படிதான் இந்த சீசனில் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் பிள்ளை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒரு பிள்ளையே போல் ஆகவிட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீர்கள். நீங்க அங்க சோதரன் பெரியவனாக இருக்கிறதில்ல, அங்க போகவும் முடியாது, அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகவே தான் பாருங்க, வேதத்திலே அடித்தள உபதேசம்னு சொன்னால் 2, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிந்தது தான், 38ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி, நீங்க போதும், நீங்கள் மனம் திரும்பி, அது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன உபதேசம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த ஆலோசனை. மனம் திரும்பி உலகத்துக்கு நேராக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற பாவத்துக்கு நேராக, அக்கிரமங்களுக்கு நேராக, அநியாயங்களுக்கு நேராக, உலக இன்பங்களுக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் அங்கே நின்று தேவ சத்தத்தை கேட்டு நின்று அவன் என்ன செய்யணும்? எபவுட்டன், மனம் திரும்பி அவன் எபவுட்டன் வாழ்க்கையில ஒரு எபவுட்டன் வாழ்க்கை ஆக வேண்டும். ஒரு எபவுட்டன், அவன் மனம் திரும்ப வேண்டும். அவன் அதுல முதலாவது நிற்க வேண்டும். அவன் நிற்க வேண்டும். அவன் நின்று அந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? மனம் மனதை நம்முடைய சட்டம் மாற்றினா போராது, நம்முடைய சாரி மாற்றினா போராது, தாலி மாற்றினா போராது, மனம் மாற வேண்டும். நம்முடைய மனம் மாறி மனம் முதல்ல மனம் திரும்பி, ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும் சொன்னா, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியை சோத்திரம். இன்றைக்கு பாருங்க, பரிசுத்த ஆகிய காத்திருப்பு கூட்டம் எங்கெல்லாம் நடக்கிறது. இந்த பிரசங்கி மாதிரிலாம் தான் யாரும் குறை சொல்லுது இல்லை. பாருங்க, எல்லாம் வலை போட்டு இந்த மீன்களை பிடிச்சு தின்னுது. வலை போட்டு பாருங்க, நீங்க டிவியில காணும் ஆளுகளா இருந்தாலும் சரி, வலை போட்டு பிடிச்சு மீன்களில் சொல்லி நம்ம போல மீன்கள், நம்ம போல ஆடுகளை பிடிச்சு வலை போட்டு பிடிச்சு இவங்களை பாலை கறந்து பாலையும் குடிச்சு கடைசியில இந்த ஆட்டினுடைய எலும்பையும் கடிச்சு தின்னக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் ஆத்மாவை குறிச்சுள்ள தாகம் கிடையாது. ஒரு ஆத்மா பட்டி நடந்தால் அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது, அதை பற்றி தேடுகிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம சொல்ல போக நேரம் இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாம் என்ன ஒவ்வொரு பெரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வீர்கள்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வரத்தை யாரும் கொடுக்கவில்லை, வரத்தை யாரும் தள்ளி கொடுக்கதில்லை. பிரசங்கியார் தலையில வச்சு, இப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எங்க தலையில், எனக்கு தலையில் அப்பொழுது முடி இருந்து, அப்போ நான் விக்னேஸ்வரன் நாயர் செல்லப்பா, இங்க இந்த இதுல உள்ள செல்லப்பா பிரசங்கியாரு, நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கும்போது எங்க தலையில ஆட்டா வருவேன். கவனிங்க,
கவனிங்க அருமையுள்ள சோத்திரம். ஆட்டவர் எங்க தள்ள பிடிச்சி ஆட்டி பரிசுத்தாவி எங்களுக்கு தாரதுக்கு ஆருக்கு தார, இது ஆருக்கு கையில உள்ளதல்ல. பரிசுத்தாவியானவர் தெய்வம் ஆரியிட்ட கொடுத்து நமக்கு தர செல்லல, அவரே தாரது. அதெல்லாம் கிருபை, தேவனுடைய இரக்கம். நாம தேவனை கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு நம்முடைய மனதை கொடுக்கும் போது, ஆவியானவர் நம்ம மேல இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சமாதானம், அதுவரையிலும் இல்லாத, அதுவரை கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நான் என்ன செய்ய பெற்று என்ன செய்யணும்? ஒரு எபர்டன் வாழ்க்கை செய்யணும். கேட்டீங்களா? ஒரு வாழ்க்கை செய்யணும். இனி நாம் யாரு இதுவரையிலும் இந்த உலகத்துக்கு பின்னால நாம் நடந்தோம் பாருங்க. உலக ஆலோசனைகள், உலக சிற்றின்பங்கள், உலக ஆடம்பரங்கள், உலக காரியங்கள், இதிலே முக்கியப்படுத்தி நாம் உலகத்துக்கு பின்னால நடந்தோம். அதுக்கப்புறமா கவனிங்க, கவனிங்க, உலகத்துக்கு பின்னால நாம் நடந்தோம். ஆனால் அந்த ஆவியா, அந்த தேவனுடைய, அந்த தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்த பிற்பாடு நமக்கு பின்ன எல்லாம் நம்முடைய ஆலோசகர், நம்முடைய தெய்வம், நம்முடைய கிறிஸ்து, அவருடைய ஆலோசனையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? 40வது வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அநேக வார்த்தைகளாலே, இது அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு பேதுரு மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், பேதுரு மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள். அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் நிறைந்து இந்த காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். இன்னும் அநேக வார்த்தைகளால ஜனங்களுக்கு பேசி பாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன சந்ததிகள்? இந்த உலகத்தில் பாருங்க, மாறுபாடான சந்ததி, மாறுபாடான சந்ததி, மாறுபாட மற்ற சந்ததியை விட்டு நாம விலக இல்லைன்னா தப்பாது. இந்த மாதிரி என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அவியல்கிட்ட விரோதம் வேண்டாம், ஒரு மனுஷர்கிட்ட விரோதம் வேண்டாம். பின்னதான் நம்ம அவியல்கிட்ட அதிக சிநேகம், ஆத்மாவை குறித்து அதிக சிநேகமாக. அது இன்றைக்கு மாறுபாடு உள்ள சந்தையை விட்டு வெளியே அந்த அந்த ஒரு அந்த அந்த துன்மார்க்க மக்களோடு ஒரு கனெக்ஷன் இவளுக்கு விட முடியாது. அவிய சினிமைக்கு போனால் இவளுக்கு சினிமை, அவிய என்னதை டிவியில் என்ன பார்ப்பணும்? சீரியல் அவிய சீரியல், அவன் செத்தான் இவன் செத்தான், அந்த சீரியல் பார்க்க ஆள் இல்லை, ஒரு கையை தூக்குங்க. நம்ம சபையில் சீரியல் இங்கே பேடிக்கண்டாம், சீரியல் பார்க்க முடியவங்க டெய்லி பார்க்க இவங்க கையை தூக்க உண்ட ஆளுதா குட்டிகளா எல்லாம். அப்போ என்ன அவங்களுக்கு பணம் தான் ஐயா. இன்னைக்கு உலகத்தில் பணம் தான் முக்கியம். எல்லா பாஸ்டர்மாருக்கு ஆனாலும், விசுவாசிகளுக்கு ஆனாலும், எவனுக்கானாலும் பணம் தான் முக்கியம். செத்தாலும் சரி பிழைச்சாலும் சரி அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதை நீங்களும் நானும் அறியணும். அறிந்து இதெல்லாம் இந்த உலக ஆசா பாசா இன்பங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும். கொஞ்ச நாளுகள் இப்போ இந்த ரத்த ஓட்டம் இருக்கு, வளையல நோக்கி இது கொள்ளணும்னு தோணும். கொஞ்சம் கழியும்ப செல்லரிச்சு யாரும் மீண்டு காக்காத ஒரு காலம் மாதிரி நமக்கு. அப்போ கிறிஸ்து நம்மளோட இருந்தால் சோத்திரம் சோத்திரம். எத்தனையோ கிழமை மாதிரி சாவுக்கு முன்னால சோத்திரம் சொல்லி கொண்டு ஞானமணியெல்லாம் பாருங்க, இங்கே உள்ள ஒரு ஞானமணியில் உங்களுக்கு தெரியாது. வயசான பருவத்தில் சோத்திரம் சொல்லி விசுவாசத்தை விட்டு போனார். அதுபோல் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவ எல்லாம் விட்டு, இவைகளெல்லாம் விட்டு இன்னும் அநேக வார்த்தைகளால் பேசி சோத்திரம் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். இந்த மாறுபாடு உள்ள சந்ததி தான் நம்ம தவறான வழியில கொண்டு போவோம். விட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விலகுங்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்ய புத்தி சொன்னான்னு பார்க்கிறோம். விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அடுத்து 42 வசனம், அவர்கள் 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் பாருங்க. அப்போஸ்தலன் சொன்னா இப்போ நானும் அப்போஸ்தலன் ஆகி கொள்ளலாம் ஐயா. சுவிசேஷம் சொல்லுது எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய சுவிசேஷம். இப்போ ட்ரினிட்டி சபைன்னு சொன்னால் இங்கே மட்டும் ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாரையும் நம்ம எல்லாரும், அதாவது டெல்லியில் ஒரு விசுவாசி இருந்தாலும் அவர் நம்ம சகோதரன் தான். டெல்லியில் இருந்த ஒரு விசுவாசி நமக்கு வந்தாலும் அவர் நம்ம இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தா நம்ம கூட பிறந்த நம்ம சகோதரன் தான். அவன் அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆள் வந்திருந்தாலும் நம்ம சகோதரன் தான். பாருங்க, மாறுபாடு கிடையாது, வித்தியாசம் கிடையாது. சபைக்கு சபை வித்தியாசம் கிடையாது.
பாருங்க, தேவனால பிறந்தவர்கள் அத்தனை பேர்களும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். அதனால வேறுபாடு வைத்து நம்ம உபதேசம் அப்படி கிடையாது. அப்போ இவர்கள் எல்லாம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலருடைய உபதேசம் சொல்லியது இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற உபதேசங்கள். வேதத்தில் இப்போ நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் வாழணும், பாவத்துக்கு விலகி பரிசுத்த வாழ்க்கை செய்யணும்னு உள்ளது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியெல்லாம் அவங்க நிருபங்கள் எழுதியிருக்கு. நிருபங்களில் என்ன ஆலோசனைகள் தந்திருக்கிறதோ அதை படித்து நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சித்தப்படி இந்த உலகத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த சித்தப்படி இந்த நம்மோடு உள்ள இந்த வேறுபாடு உள்ள சந்ததியை நமக்கு என்ன செய்ய, அவியல்கிட்ட ஒரு ஆலோசனைக்கோ அவங்களுடைய நடக்கையை பின்பற்றவோ செய்யவே இருங்க. அவர் என்ன செய்யல. அப்போ அதுவும் இன்றைக்கு அதாவது அநேக மக்கள் கிறிஸ்துவ விட்டு விலகி சடங்குக்கு ஒரு கிறிஸ்தவம் சடங்கு. அதனால நான் தாழ்மையோடு கேட்கறது வேற ஒன்றும் இல்லை. அருமையுள்ள, நான் பல்லவ ராஜ்யத்தில் போகிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. அது ஒன்று தான் நான் முக்கியமாக சொல்லுகிறேன். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகிற அந்த சிலாக்கியத்தை பாக்கியத்தை அது ஒரு சாதாரண ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ 70 வருஷம் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் பல்லவ ராஜ்யத்தில் எத்தனை வருஷம் பாருங்கள், யுகங்கள் 1000 ஆண்டுகள் பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல்லவ ராஜ்யத்தில் நாம் இப்போ பாருங்கள், மைமீன் ஆவிக்குரிய சரீரத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறது போல நாமும் இருந்து அவர் ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறாரு. நாமும் ஒரு ஆளுகை செய்கிற மக்களாக, ஆளுகை செய்கிறவர்களாய் அங்கே இருக்க போகிறோம். ஆகவே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒருவர் இழக்கக்கூடாது. ஒருவர் இந்த அற்பமான காரியத்துக்காக, இந்த அற்பமான வாழ்க்கைக்காக, இந்த சில நாள் வாழ்க்கைக்காக, அந்த நித்திய வாழ்க்கை நாம் நினைச்சு விடாது, இழந்து போகக்கூடாது. இது சொல்லத்தான் நான் உங்களுக்கு அவளோடு நான் எழும்பி நிற்கிறேன், அவளோடு நிற்கிறேன்.